சிறு வயதுல இருக்கிறவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திக்கணும். சமுதாயத்துல என்ன சீரழிவு இல்லாம இருக்குதோ அதுக்கு அவங்கள தயார்படுத்தணும். ஏன் இந்த உலகத்துல ஆணும் பெண்ணும் நட்பாவே இருந்தது கிடையாதா? யாரும் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறது இல்லையா? இருக்காங்க இல்லாமலாம் இல்ல. நான் சொல்றது 80% வந்து தப்பாதான் முடியுது. போய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தப்பாதான் முடியுது. 20% வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அதே இதை கண்டினியூ பண்றாங்க. 80% தப்புலதான் போய் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்காங்க. அதனால பேரண்ட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. வீட்டுல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும், அதுக்காண்டி பயப்படுறாங்க. அதனாலதான் நம்ம ஆணோ பொண்ணோ தவறான வழிக்கு போயிடக்கூடாது, அவங்க நல்லபடியா இருக்கணும், நல்லா வாழணும்னு அவங்க பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. எல்லாரோட பேரண்ட்ஸோட பிள்ளைங்களும் பூர்த்தி செய்யணும். ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறதுனால தப்பு கிடையாது. அது லிமிட் தாண்டறப்பதான் விட்டு போனவங்களும் அதனால பாதிச்சவங்களும் நல்லா பழகிட்டு இருக்கவங்களுக்கும் அதே கெட்ட பேர் தான் வந்து